ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம் பாருங்கள். 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதம் தான் வந்து ஒரு காலாண்டு, சரிங்களா? ஸோ இயருக்கு வந்துட்டு எத்தனை காலாண்டு வந்து இருக்கும் அப்படின்னா 4 காலாண்டு வந்து இருக்கும். அதனால் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 5% வந்து கிடைக்கும். இயரை வந்துட்டு நம்ம வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே வந்து மாதங்களில் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து இயர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3/4 மாதங்கள் வந்து கிடைக்கும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 கேன்சல் ஆகி நமக்கு 3 இயர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து 3 வருஷத்துக்கு வந்து வட்டி வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் இயருக்கு நம்ம வந்து வட்டி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயரில் ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து வரும். அசலுக்கு வர வேண்டிய வட்டி தான் வந்து வரும் ஃபஸ்ட் இயரில் மட்டும். அசல் வந்து எவ்வளவு? 16,000. இதில் 5% வந்து பார்க்கணும். லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10% வந்து கிடச்சிரும். இதில் பாதி தான் வந்து 5%. ஸோ 1600 அப்படிங்கிறது 10%. நமக்கு தேவை 5%. அதனால் 5% வந்து என்ன? இதில் 800 ரூபாய். இதில் பாதி வந்து எவ்வளவு? 800 ரூபாய். அந்த 800 ஃபஸ்ட் இயரில் போட்டுக்கோங்க. செகண்ட் இயரில் ஃபஸ்ட் வேல்யூ, தேர்ட் இயரில் வரக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ 800 தான் வந்து வரும். இது வந்து வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. அதனால் இதில் எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த 800க்கு செகண்ட் இயரில் 2 வேல்யூ வந்து வரும். இந்த ரெண்டாவது வேல்யூ எப்படின்னா, இந்த 800க்கு 5% பார்க்கணும். 800ல் 10% அப்படிங்கிறது 80 ரூபா. இதில் பாதி வந்து தான் 5%. 80ல் பாதி வந்து எவ்வளோ? 40. 40க்கு கீழே வந்துட்டு இது வந்து 1 அப்படின்னா இது வந்து 2. இங்கே என்ன வேல்யூ வருதோ இது அப்படியே டபுள் ஆகும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இங்கே ஒரு 800 இருக்கா, இதுக்கு ஒரு 40, இந்த 800க்குரிய ஒரு 40. ஸோ இங்கே 1 அப்படின்னா இங்கே வந்து 2, சரிங்களா? அடுத்து இந்த 40க்கு 5% பார்த்தோம் அப்படின்னா 10% அப்படிங்கிறது 4 ரூபா. 4 ரூபாயில் பாதி வந்து எவ்வளோ? 2 ரூபா. அதான் வந்து 5%. இப்போது இங்கே உள்ள எல்லா வேல்யூவையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும், சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்ன?